மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். மனித குலத்தின் மனஇருளகற்ற அருணோதய ஒளி தர வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். நமது உழைப்பின் வியர்வையாலே பாலையை சோலையாக்கிடுவோம். கல்லும் முள்ளும் நிறைந்த நிலத்தை வளம் கொழிக்க செய்திடுவோம். ஓய்வு அறியா உழைப்பினாலே செல்வச் செழிப்பை பெருக்கிடுவோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். அடுத்தவர் உணவை பறித்து உண்ணும் இழி செயல் என்றும் செய்யோம் நாம். எனினும் எங்கள் உரிமை இழந்தே நடைப்பிணமாக வாழோம் நாம். நம்முடைய நலனை பிறர் நலத்துடனே இணைந்து வாழ்ந்திட வாழ்ந்தோம் நாம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். உணவும் உடையும் வீடு கல்வியும் வாழ்வின் அடிப்படை தேவைகளே. தனிநபர் வாழ்வும் குடும்ப வாழ்வும் நலம் நிறைந்தால் மோட்சமதே. முழுமூச்சுடனே நாட்டு பணியில் தோள்களை இணைக்க நாம் வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். பாரத தாயின் கௌரவம் வளமும் எங்கள் உயிரினும் இனிதாகும். யுக யுகமாக மனித குலத்தின் நலனை காப்பது அறமாகும். வாழ்வின் சக்தி அனைத்தையும் எங்கள் அன்னையின் தாளில் அர்ப்பணிப்போம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். மனித குலத்தின் மனஇருளகற்ற அருணோதய ஒளி தர வந்தோம். நடுங்கி ஒடுங்கி ஒதுங்கிய மக்கள் விதியை மாற்றிட நாம் வந்தோம். ஒண்ணுதானே நம்ம நாடு தம்பி, ஒண்ணுதானே
ஒண்ணுதானே நம்ம நாடு, எண்ணிப்பாரு நல்லா தம்பி. ஒண்ணுதானே நம்ம நாடு தம்பி, ஒண்ணுதானே நம்ம நாடு, எண்ணிப்பாரு நல்லா தம்பி. கங்கக்கர ராமனுக்கு ராமேஸ்வர மண்ணு தெய்வம், செங்குட்டுவ சேரனுக்கோ இமயமல கல்லு தெய்வம். கங்கக்கர ராமனுக்கு ராமேஸ்வர மண்ணு தெய்வம், செங்குட்டுவ சேரனுக்கோ இமயமல கல்லு தெய்வம். ராமேஸ்வர மண்ணு தெய்வம், இமயமல கல்லு தெய்வம். ஒண்ணுதானே நம்ம நாடு தம்பி, ஒண்ணுதானே நம்ம நாடு. மஸ்தூர் சங்கம் பெயர் பலகை திருப்பலாவிற்கு வந்து வருகின்றிருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க தொடர்ந்து முன்மொழியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மோடிஜி 75வது பிறந்தநாளை முன்னிட்டு திருநெல்வேலி மண்டல கிளையில் 12வது கிளையாக திசைவேல கிளையில் நம்ம போடு திறப்பு விழா வந்திருக்கும் அனைத்து கிளை நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பாரத் மாதாக்கு பாரத அன்னையின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய தினம் இங்கே நடைபெற இருக்கிற நமது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் துவக்க விழாவை முன்னிட்டு உலகின் தொழில்களுக்கு எல்லாம் குருவான விஸ்வகர்மா ஜெயந்தி அன்றைய தினம் அவதரித்த நமது பாரதத்தின் தவ புதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்களை 25வது பிறந்த நாள் அன்று இங்கே சிறப்பாக நடைபெற ஒரு சிறந்த துவக்கமாக தேசிய தொழிலாளர் சங்கத்தின் பாரதிய மஸ்தூர் சங்கத்தை திசை நிலையில் துவக்க இருக்கிறோம். இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது மண்டலத்தின் தலைவர் திரு சுடலைமுத்துஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கு அடுத்தாற் போல இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய எஸ் மகராஜன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திசையன் விலை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதற்கு அடுத்தாற் போல இங்கே நமது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் கொடியை ஏற்றி பெயர் பதாகையை திறந்து வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய ஏ மாரியப்பன் பொதுச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வெறும் 2 நபர்களாக மட்டுமே இருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாரதிய மஸ்தூர் சங்கத்தினை துவக்கி வைத்து இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு செல்வன்ஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே வாழ்த்துறை வழங்க வரவேற்றிருக்கிற நமது BMS மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சிதம்பரசாமிஜி அவர்களையும் வருக வருக வரவேற்று திரு ஜெகநாதன் ஜி மாவட்ட துணைத் தலைவர் அவர்களையும் சாந்தி ராகவன் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களையும் தினகரன் ஒன்றிய தலைவர் அவர்களையும் திரு ஜே கண்ணன் நாங்குநேரி கிழக்கு ஒன்றிய தலைவர் அவர்களையும் திசைநிலை ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து தாமரை சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்று மாநில மீனவர் அணி தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று திசைநிலை பணிமனையை சார்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக துவக்கிட பெயர் பலகையை திறந்து வைக்க திரு மாரியப்பன்ஜி அவர்களை அழைக்கிறோம். வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம்
நாட்டு பற்றினை ஊட்டி வளர்க்கும் மந்திரம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். நாட்டு பற்றினை ஊட்டி வளர்க்கும் மந்திரம் வந்தே மாதரம். நாடிது வென்றிட ஊக்கமளிக்கும் தாரகம் வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ராமபிரானின் கானகவாச காவியம் வந்தே. பாரதிய மருத்துவ சங்கம் சார்பாக இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. என்னுடைய தலைவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், செயலாளர் அந்தோணி அவர்களும், பொருளாளர் எஸ் மணிகண்டன் அவர்களும், துணைத் தலைவர் ஆர் மகேஷ், துணை செயலாளர் டி கருணாகரன், பொதுக்குழு உறுப்பினர் டி குமார் மற்றும் மேலாளர் மண்டல நிர்வாகிகள், தலைமை சுடமுத்து மண்டல தலைவர், வரவேற்புரை லட்சுமணன் செயல் தலைவர், சங்க பாடல் குமார் மண்டல பொறுப்பாளர், கொடியேற்றி வைப்பவர் மாரியப்பன் பொதுச் செயலாளர், சிறப்புரை டி செல்வன் பேரவை துணைத் தலைவர், வாழ்த்துறை செந்தில்குமார் MA BL, வாழ்த்துறை சிதம்பரசாமிஜி அவர்கள் BMS மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் நன்றியுரை ஆற்றவர்களார் எஸ் மணியன் அவர்கள். மேலும் இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாகவே நாங்கள் முயற்சி செய்துள்ளோம். அது சரியாக எடுபடவில்லை. அதாவது PMS என்று சொன்னாலே தென் மாநிலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி. அது இப்பொழுது தென் மாநிலங்கள் போல் திசைநிலையும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சில நண்பர்கள் சேர்ந்து ஓரளவு மோடி அவர்களின் பிறந்த நாள் என்று இந்த சங்கம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பதால் அது பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது வெகு நாட்களாக நாங்கள் முயற்சி பண்ணோம் இந்த சங்கம் திறப்பு விழா. இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், போராடக்கூடிய நிலைமை வந்தால் போராட வேண்டும். அதே நேரத்தில் மக்களுடைய பணி பாதிக்காமல் மக்களுக்கு ஏற்றமாறு இந்த சங்கம் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனா வடக்கெல்லாம் இருக்கு, ரயில்வேல எல்லாம் பெரிய மசூல் சங்கம், பெரிய நிகழ்ச்சி. அது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய சங்கம் என்று சொன்னால் பாரதிய மசூல் சங்கம் தான். அது RSS BJP இணைப்பு. அந்த வகையிலே திசையினுடைய இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பது என்றால் எங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்ததாகத்தான் கருத வேண்டும். மேலும் ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லுகிறேன். இந்த பேருந்து நிலையத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சில பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஆகாத பேருந்துகள், சில பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் இங்கிருந்து புறப்பட வேண்டிய சில தனியார் பேருந்துகளுக்கு வசமாக சில பேருந்துகள் இயக்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்தது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும். மேலும் வருகின்ற தசரா திருவிழா இருக்கு. இந்த தசரா திருவிழாவுக்கு இந்த மஸ்தூர் சங்கம் சார்பாக ஒரு கேள்வியை கேட்கின்றோம். அதாவது தொடர்ந்து தனியார் பேருந்துகள் இல்லாமல் தொடர்ந்து இந்த பேருந்தை பொதுமக்கள் வசதிக்காக இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பழைய பேருந்துகளை நீக்கிவிட்டு புதிதாக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மேலும் பல விஷயங்கள் பேசுவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பொதுச் செயலாளர், மண்டல தலைவர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவிக்கொண்டு, மேலும் சில விவரங்களை வேண்டுமென்றால் நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக உள்ளோம். அது நீங்கள் எங்களிடம் அணுக வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சங்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். அண்ணன் மகாராஜன் அவர்கள் சொன்னது போல நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்பு
இந்த சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டோம். முயற்சிகள் பல பலனளிக்கவில்லை. ஆனால் தன்னிச்சையாகவே இப்பொழுது இந்த சங்கத்தை சங்க நிர்வாகிகள் அவர்களாகவே தோற்றுவித்துள்ளார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சங்கமானது இந்தியாவிலே மிகப்பெரிய சங்கம், பாரத் மஸ்தூர் சங்கம். திசைநிலையிலும் இந்த சங்கம் தோற்றுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மேலும் இந்த சங்கமானது தொழிலாளர்கள் நலன் மட்டுமில்லாமல் மக்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இந்த சங்கம் செயல்பட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. இந்த அரிய நிகழ்வானது நமது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் கிளை இன்று துவக்கப்பட்டது. ஒரு முக்கியமான உன்னதமான ஒரு நாள். இந்த தேசம் உலகளாவிய முன்னணியில் நம் தேசம் இருப்பதற்கு காரணம் நமது இரும்பு மனிதர், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய சீரிய முயற்சி இன்று உலகளாவிய தத்துவத்தில் நாம் இந்தியா எந்த முதலிடத்தில் இருக்குவதற்கான அவ்வளவு முயற்சிகளையும் இந்த 140 கோடி மக்களின் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இந்த 140 கோடி மக்களையும் நேசிக்கும் ஒரு பெரும் தலைவர் பிறந்த நாளில் இன்று இந்த கிளையில் இந்த உதயமானது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாள் அதே போல இந்த கிளையில் இருக்கும் எல்லா சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் அணுகுமாறு நமது உறுப்பினர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த பாரதிய மஸ்தூர் சங்கம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய சங்கம். நமது தமிழகத்தில் தற்பொழுது நமது நிர்வாகிகளால் சீரிய முயற்சியால் திருநெல்வேலி மாவட்டத்தின் மண்டலத்தில் உயர்ந்த முயற்சியில் சிரமங்களுக்கு இடையே ஒவ்வொரு பகுதியாக துவக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழிலாளர்களின் ஒற்றுமை, தொழிலாளர்களின் நலனுக்காக கண்டிப்பாக இந்த பாரதிய மஸ்தூர் சங்கம் முன்னிருந்து போராட்டம் செய்து அவர்களுக்கான தீர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதும், இந்த சங்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து தொழிலாளர்களையும் எப்படி பாரத பிரதமர் 140 கோடி மக்களையும் சமமாக பாதிக்கிறாரோ அதே போல எங்க சங்க உறுப்பினர்கள், சக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் அனைவரையும் சமமாக பாதித்து இவர்களுக்காக எந்த விதத்திலையும் இவர்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்துகிறார் என்பதை மூலம் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிஎம்எஸ் சங்கம் திசை நிலையில் ஒரு கிளை அமைப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்த பிஎம்எஸ்னுடைய நிர்வாகிகளுக்கு முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அனைத்து கலந்து கொண்ட நல்லுள்ளங்களுக்கும் எந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன நிகழ்வை இதில் சொல்லி முடிக்கிறேன். உன்னிப்பாக இதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்றுதான் இதை சொல்லுகிறேன். 2024 கடற்கரை பகுதியில் சுனாமி ஏற்பட்ட போது கூடுதலை சேர்ந்த திரு லூர்தராஜ் அண்ணன் மூலமாக கடற்கரை பகுதிகளுக்கு அனைத்து பகுதிகளுக்கும் பிஎம்எஸ் மூலமாகத்தான் அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டது. இதுல இருக்கின்ற நிறைய பேருக்கு தெரியாது. நான் அதில் கூட இருந்ததுனால சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேற எந்த அமைப்புமே கடற்கரைக்கு முன் வந்தது செய்யல. அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த ஒரு நல்ல பணியை 2004 செய்ததை எல்லோருக்கும் சுட்டிக்காட்டி பெருமைப்பட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதாக்கு, பாரத ஜனதா கட்சி, நமது பிரதமர் பாரத பிரதமரின் 75வது பிறந்த நாளை இன்று திசையன்மலை நகரிலே சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் என்றால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய மஸ்தூர் சங்கமும் இணைந்து இந்த அளவிற்கு செய்கின்றார்களே என்றால் நாங்கள் எல்லோரும் பூரிப்படைகின்றோம். பிரதமர் அவர்கள் உலக அளவிலே ஒரு உத்தமராக நமது அயல் நாட்டோடு இணைந்து ஒவ்வொரு செயல்களையும் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டு பகல்காம் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற இந்துக்களை குறிவைத்து 26 பேரை சுட்டு கொண்டார்களே, இதையெல்லாம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு ஒரு பிரதமர் இருக்கின்றார்களே என்றால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள்
14ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நம்முடைய தலைவர் அவர்கள் அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். டீக்கடை நாயகன் என்று மாற்று கட்சிகள் எல்லாம் நம்முடைய தலைவர் அவர்களை சுட்டிக்காட்டி பேசினார்களே, இன்று உலக தலைவர் பட்டியலில் அவர்கள் இன்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உத்தமனின் தலைவரை நாம் இன்று பெருமையோடு திசையன்விளை நகரிலே மீண்டும் ஒரு முறை இங்குள்ள மக்களும் இங்குள்ள தலைவர்களும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்களும் அவர்களுடைய மகளிர் செயலாளர் முத்துலதா அவர்களும் இங்கே வந்து இனிப்புகளை வழங்கி பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அளவிலே நம்முடைய செயல்பாடாக இருக்கின்றது. பாரத பிரதமர் இதோடு விட்டுவிட மாட்டார்கள். நம்முடைய பாரதத்தின் எல்லை பகுதிகள் எல்லாம் எவ்வாறு நடக்க வேண்டும், எல்லை பகுதிகளில் எல்லாம் பாதுகாப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய பாமரர்களுக்கெல்லாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்களுடைய செயலிலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றார்கள். சல்ஜீவன் திட்டம், உஜ்வாலா திட்டம், செல்வ மகள் திட்டம், பாரத் ஆவாஸ் யோஜனா திட்டம், கிஷான் திட்டம், மக்கள் பலனடைய வேண்டும் என்று அந்த உத்தரவின் புகழை நாங்கள் கூற 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 எங்களுக்கு எவ்வளவோ நன்மை கிடைக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் இந்த கூட்டம் மேல் மேலும் சிறக்க வேண்டும். கூட்டத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் சிறப்பாக நடத்த வேண்டும். அத்தனை தலைவர்களும் நம்முடைய பிரதமரின் ஆசையோடும் பிரதமரின் அருளோடும் அவர்கள் உடல் நலத்தோடும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் உடல் நலத்தோடும் சிறப்பாக நடந்து சிறப்பாக இருந்து நம்முடைய பகுதிகளை மேம்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்முடைய பாரதிய மஸ்ரூம் சங்கத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். பாரத் மாதாக்கு ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று விஸ்வகர்மா ஜெயந்தி, தேசிய தொழிலாளர் தினம். பாரதத்தின் முதல் பெரும் சங்கமான பாரதிய மசூர் சங்கத்தின் ஒரு அங்கமாக நமது திருநெல்வேலி மண்டலம் திசையன்விளை கிளையில் இன்று கொடியேற்றி விழா மற்றும் பெயர் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திரு சுடலைமுத்து மண்டல தலைவர் அவர்கள், லட்சுமணன் செயல் தலைவர் அவர்கள், குமார் மண்டல பொருளாளர் அவர்கள், மாரியப்பன் மண்டல பொதுச் செயலாளர் அவர்கள், செந்தில்குமார் சட்ட ஆலோசகர் அவர்கள் மற்றும் நமது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு மகாராஜன் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் ஜெகநாதன் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் சாந்தி ராகவன் அவர்கள், ஒன்றிய தலைவர் திரு தினகரன் அவர்கள், நாங்குநேரி கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு கண்ணன் அவர்கள், திசைநிலை ஒன்றிய பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற இங்கு ஏற்பாடு செய்திருந்த இந்த கிளையின் தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், செயலாளர் திரு அந்தோணி அவர்கள், பொருளாளர் எஸ் மணிகண்டன் அவர்கள், துணைத் தலைவர் ஆர் மகேஷ் அவர்கள், துணை செயலாளர் டி கருணாகரன் அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர் எஸ் குமார் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கமானது இந்தியாவில் மிகப்பெரிய தொழிற்சங்கம். ILO என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நமது பாரதிய மசூர் சங்கம் மட்டுமே இந்திய அளவில் இருந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பினர் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் நமது சங்க வளர்ச்சியின்மையெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனால் சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்ம கட்சியும் சரி, நம்ம இயக்கம் சரி, நம்ம அமைப்பும் சரி நல்லபடியா ஒரு வளர்ச்சி போய்கிட்டு இருக்கு. இந்த திசைநிலை கிளையில இந்த பொறுப்பாளர்களுக்கு நமது சங்கம் சார்பாக முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு நம்ம தலைவர் ஓடோடி வருவாரு.
எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்றதுக்கு நம்ம சட்ட ஆலோசகர் நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாரு. பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களுக்கு முழு உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மாநிலம் சார்பாக உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தி பண்ணி தர்றதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பாக இருப்போங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இருக்கிற நமது கட்சி பொறுப்பாளர்களும் இன்னும் மென்மேலும் இந்த சங்கம் வளர்ச்சி அடைவதற்கு உங்களோட முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாரும் இன்னைக்கு நினைப்பாங்க, என்னடா மே 1 தானே சுதந்திர தினம், இன்னைக்கு என்ன இவங்க மே 1 தானே தொழிலாளர் தினம், இன்னைக்கு என்ன தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் குழம்புவாங்க. ஆனா மே 1 தொழிலாளர்களுக்காக அமெரிக்காவில் சிகாகோ நகரில் தொழிலாளர் போராட்டத்திற்காக கொல்லப்பட்ட நாள் தொழிலாளர்கள். அந்த தினத்தை நமது தொழிலாளர் தினமாக கொண்டாடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று விஸ்வகர்மா ஜெயந்தி, தொழிலாளர்கள் விஸ்வகுரு விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று அந்த நாளை நமது தேசிய தொழிலாளர் தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்த தினம் நமக்கு இன்னும் சிறப்பு சேர்த்தது மோடியின் பிறந்தாலும் சேர்ந்து வந்ததனால் நமக்கு இன்னும் சிறப்பாக அமைந்தது. இந்த தினத்தில் நமது திசைநிலை கிளை சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி நமது தாமரை சொந்தங்கள் சிறப்பாக நமக்கு ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடக்க உறுதுணையாக இருந்ததற்கும் மற்றும் நமது தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இந்த வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து அதிகமான உறுப்பினர்களை கிளையில் சேர்த்து நமது சங்க வளர்ச்சிக்கு தொழிலாளர்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது சிறப்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வளர்க BMS. எங்களது திசைநிலை பணிமனையில் பெயர் பலகை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் மண்டல செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பிஜேபி கட்சியில் வந்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் வருகை தந்த அனைவரையும் நன்றி நன்றி நன்றி. தொட்டதெல்லாம் நிச்சயம், ஜெயித்திடுவோம் சத்தியம், மாருதியின் துணை இருக்க என்றுமே ஜெயம், நமக்கென்றுமே ஜெயம். நீண்டு கொண்டே போக சொல்லிடுவோம் நாம் தினம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம். ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய். சீதையை நீ காத்திட உன் வானரப்படை உண்டு, நம் பாரதத்தை காத்திடத்தான் காவிப்படை உண்டு. சீதையை நீ காத்திட உன் வானரப்படை உண்டு, நம் பாரதத்தை காத்திடத்தான் காவிப்படை உண்டு. உன் பலம் உனக்குத்தான் தெரியவில்லை, தெரிந்ததை அளவிட முடியவில்லை. மலை போல் உன்னை நம்பினால் சிரஞ்சீவி நீ, அபயம் என்றால் சமய சஞ்சீவினி நீ. உன்னை போலே ஒரு பக்தன் இப்பூவுலகம் கண்டதில்லை. ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய்
நிச்சயம் ஜெயித்திடுவோம் சத்தியம் மாருதியின் துணை இருக்க என்றுமே ஜெயம் நமக்கென்றுமே ஜெயம் வனவாசத்தின் பின் ராமருக்கு பட்டாபிஷேகம் அவர் துணை இருக்கும் ஹனுமனுக்கு ஸ்வர்ணாபிஷேகம் வனவாசத்தின் பின் ராமருக்கு பட்டாபிஷேகம் அவர் துணை இருக்கும் ஹனுமனுக்கு ஸ்வர்ணாபிஷேகம் உன்மனம் ராமனில் லயித்திருக்கும் தமிழும் சுவையும் போல் கலந்திருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் தருகின்றவன் நீ அஞ்சாமை தைரியம் அருள்கின்றவன் நீ துதிப்போமே ஜபிப்போமே ஜெய ராம பக்தன் பேரை இனி ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் 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 தொட்டதெல்லாம் நிச்சயம் ஜெயித்திடுவோம் சத்தியம் மாருதியின் துணை இருக்க என்றுமே ஜெயம் நமக்கென்றுமே ஜெயம் விண்ணவரும் மன்னவரும் முன் புகழை பாட விண்ணவரும் மன்னவரும் முன் புகழை பாட உன்னருள் உன் வாளை போல நீண்டு கொண்டே போக உன்னருள் உன் வாளை போல நீண்டு கொண்டே போக சொல்லிடுவோம் நாம் தினம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் சொல்லிடுவோம் நாம் தினம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஜெய் ஹனுமான் ஜெய் தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம் ஆதி அந்தமற்றதிந்த அமரபூமி பாரதம் தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம் ஆதி அந்தமற்றதிந்த அமரபூமி பாரதம் தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம் யவனர்கள் புயலை போல தாக்கினர் பஞ்சநதி கரைதனில் தோல்வி கண்டு சாய்ந்தனர் பஞ்சு போல் பறந்தனர் காற்றிலே கலந்தனர் கால வெள்ள போக்கிலே கடலுடன் கரைந்தனர் பாரதத்தின் வீர சக்தி பாரிலே ஜொலித்தது பாரிலே ஜொலித்தது தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம் ஆதி அந்தமற்றதிந்த அமரபூமி பாரதம் தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம் பாரதத்தின் மண்ணிலெங்கும் சுயநலம் படர்ந்தது பராக்கிரமம் வளர்த்திடும் மரபுகள் தகர்ந்தன போக வசதி ஆசையில் மூழ்கி வாழ்ந்த வேளையில் துரோகிகள் மலிந்தன சுதந்திரம் அழிந்தது தேசபக்தி ஜோதி ஏற்றி புத்துணர்வெழுப்புவோம் புத்துணர்வெழுப்புவோம் தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம் ஆதி அந்தமற்றதிந்த அமரபூமி பாரதம் தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம்
மதங்கள் ஜாதிகள் வழிபாட்டில் வேற்றுமை, உள்ளத்திலே கோவில் கொண்ட தர்மத்திலே ஒற்றுமை. முந்தையரின் உதிரம் நன்மை ஒரு குடும்பமாக்குது, ஒருமையை உடைக்க வரும் மடமையை அகற்றுவோம். ஒன்றுபட்ட பாரதத்தின் எழுச்சி கீதமே இது, எழுச்சி கீதமே இது. தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், ஆதி அந்தமற்றதிந்த அமரபூமி பாரதம். தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம். அதர்ம சக்தி ஓங்கி எங்கும் தலை விரித்து ஆடுது, அந்நியர் வலை விரித்து வேட்டையும் நடக்குது. அன்னை அலறி அழும் குரல் நெஞ்சையே உருக்குது, ராஷ்டிரபக்தி நறுமணம் நாட்டிலே நிரப்புவோம், நாட்டினை எழுப்புவோம். இன்றைய பணி இது, இன்றைய பணி இது. தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், ஆதி அந்தமற்றதிந்த அமரபூமி பாரதம். தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், ஆதி அந்தமற்றதிந்த அமரபூமி பாரதம். தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம். வந்தாலும் 1000 பேருக்கும் பொன்னாடை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று இந்த மஸ்தூர் சங்க நிர்வாகிகள் தீர்மானம் செய்துள்ளார்கள். அந்த வகையிலே எங்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று கூறி வணக்கத்தை கூறி வாழ்த்து வருகிறேன். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும், சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும். புத்தனை போலே பாசம் விடுத்தே, சுகனை போலே போகம் வெறுத்தே. புத்தனை போலே பாசம் விடுத்தே, சுகனை போலே போகம் வெறுத்தே. நாட்டு தொண்டிலே பித்தராகிடும் பக்தர்தம் படை வேண்டும், பாரத நாட்டு தொண்டிலே பித்தராகிடும் பக்தர்தம் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும், மாபெரும் தியாகியர் படை வேண்டும். எதிர்ப்பு வெள்ளம் கண்டஞ்சாது, எதிர்த்து நீந்தும் தீரர் வேண்டும்.
எதிர்ப்பு வெள்ளம் கண்டஞ்சாது எதிர்த்து நீந்தும் தீரர் வேண்டும். வெற்றி தோல்வியில் வீழாதுழைக்கும் வீரர்தம் படை வேண்டும். வாழ்வில் வெற்றி தோல்வியில் வீழாதுழைக்கும் வீரர்தம் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். பகீரதன் போல் தளராதுழைத்து பிரதாபனை போல் துன்பம் ஏற்று. பகீரதன் போல் தளராதுழைத்து பிரதாபனை போல் துன்பம் ஏற்று. சிவராஜன் போல் வெற்றி கண்டிடும் சாதகர் படை வேண்டும். சிவராஜன் போல் வெற்றி கண்டிடும் சாதகர் படை வேண்டும். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். சொல்லின் இனிமையால் ஒழுக்க தூய்மையால் உள்ளத் தெரியும் லட்சிய தீயால். சொல்லின் இனிமையால் ஒழுக்க தூய்மையால் உள்ளத் தெரியும் லட்சிய தீயால். நாட்டு மக்களை கூட்டி இணைக்கும் நிபுணர்தம் படை வேண்டும். நாட்டு மக்களை கூட்டி இணைக்கும் நிபுணர்தம் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என முன்வருவோர் வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். மாபெரும் தியாகியர் படை வேண்டும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே वंदे वंदे। जय हिंद, जय हिंद, जय हिंद।